Welcome student, I am Ganesan. So இந்த testing hypothesis இந்த sum பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த sum the following data gives the number of aircraft accident that occur during the various days of week. Find whether the accidents are uniformly distributed over the week. இப்போ டே வந்து பார்த்தீங்கன்னா சண்டேல 14 accidents அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, மண்டேல 16, டியூஸ்டே 8, அது மாதிரி வீக்ல ஒவ்வொரு நாள்லையும் எவ்வளோ ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்றது ஒரு டேட்டா எடுத்து வச்சிருக்காங்க. இதை பார்த்து இந்த டேட்டால இருந்து என்ன சொல்றாங்கன்னா, எல்லா நாளும் யூனிஃபார்மா தான் வந்து ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்றது செக் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா லார்ஜ் சாம்பிள்ல வராது, ஏன்னா டேட்டாஸ் வந்து மினிமமா தான் இருக்கு. ஸோ ஸ்மால் சாம்பிள் தான். பட் இது டி டெஸ்டா, எஃப் டெஸ்டா, கை ஸ்கொயர் டெஸ்டான்றது ஒரு பிரச்சனை வந்துடும். கண்டிப்பா லார்ஜ் சாம்பிள் கிடையாது, ஏன்னா சாம்பிள்ல இருக்கிறத கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 7 நாள் தான் இருக்குது. ஸோ மினிமம் தான், ஸ்மால் சாம்பிள் தான் இது. இப்போ பாத்தீங்கன்னா டி டெஸ்ட் வந்து மீன் ரிலேட்டடா வரணும். ஸோ அது மாதிரி எதுவுமே இதை கொடுக்கல. வேரியன்ஸோ இல்லை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பிளேஸ் இருந்தா எஃப் டெஸ்ட் போகலாம், அதுவும் கொடுக்கல. டிஃப்ரெண்டா எதுவுமே சொல்லாம இங்க வந்து எல்லா நாள்லயும் ஒரே மாதிரி தான் ஆக்ஷன் நடக்குதான்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி சம்ம வந்து நம்ம கை ஸ்கோர் டெஸ்ட்ல எடுத்துக்கணும் நம்ம. சரிங்களா? சரி, இப்போ இந்த சம்ம நம்ம எப்படி டீல் பண்ண போறோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு ஹைபோதீசிஸ் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும். H0 H1. ஸோ நல்ல ஹைபோதீசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் யூனிஃபார்ம் ஓவர் த வீக் ஆர் நாட் யூனிஃபார்ம் ஓவர் த வீக் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி H0 H1 டிக்ளேர் பண்ணிடுங்க. சரி, அப்போ இதை கை ஸ்கொயர் டெஸ்ட்ல வந்து போட போறோம். கை ஸ்கொயர்ல குட்னஸ் ஆஃப் ஃபிட். ஸோ அதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்னா, கை ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா O minus E. O minus E, observed frequency minus expected frequency divided by E. இதுதான் இந்த ஃபார்முலா. ஓன்றது observed frequency, ஈன்றது expected frequency, and degree of freedom ஃபார்முலா வந்து n minus 1. சரி, இப்போ இதுல n பார்த்தீங்கன்னா 7 minus 1 8 இதுல. ஓகேங்களா? அதனால இது வந்து ஸ்மால் சாம்பிள் சொல்றோம். என்னோட வேல்யூ 7. ஓகே, இப்போ நம்ம இதுல ஓவும் ஈவும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றேன் பாருங்க. இ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி, ஓன்றது அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சினா இதுல என்ன பார்த்து கொடுத்துருக்காங்களோ அதை அப்சர்வ் பண்ணி எழுதுறது தான் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. ஸோ அது வந்து ஒவ்வொன்றா இருக்கு, நம்ம அதுக்கு பிரச்சனை இல்லை. எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி தான் நம்ம இங்க கால்குலேட் பண்ணணும். எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்றதுக்கு நம்ம பார்த்தோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ்னா இதுல இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 84 அப்படின்னு வரும். சரி, இதுல இருந்து எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி இ கண்டுபிடிக்கணும். ஈன்றது என்னன்னா எப்பவுமே ஆவரேஜ் தான். எக்ஸ்பெக்டட்ன்றது ஆவரேஜ். அது எப்படி கிடைக்கும்னா 84 டிவைடட் பை என். என்னோட வேல்யூ 7. அப்போ 84 7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12 கிடைக்கும். 12 வந்து எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கிறது அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி 7 நாளைக்கும், எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி வந்து 12. இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ண போறேன். இப்போ இந்த டேபிள் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணணும். Observed frequency O, expected frequency E, O minus E, O minus E the whole square, O minus E the whole square by E. இந்த டேபிள்ல அவங்க கொடுத்துருக்கிறதுல வந்து அப்படியே எழுதிட்டீங்கன்னா அது வந்து அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி, அது அப்படியே இங்க வந்து எழுதிடுங்க. எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டுபிடிச்சது 12 ஆவரேஜ், அதையும் இங்க எழுதிடுங்க. இதுக்கப்புறம் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சில இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா கால்குலேட்டர்ல உங்களுக்கு 84 அப்படின்னு வரும். அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியும் இதை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுவும் 84 தான் இதுல வந்துருக்கு. ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா O minus E, 14 minus 12 வந்து 2, இது வந்து 4, 16 minus 12 வந்து 4, 8 minus 12 வந்து -4. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபில்அப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் O minus E, 14 minus 12 வந்து 2, 16 minus 12 வந்து 4, 8 minus 12 வந்து -4, 12 minus 12 0, this is 11 minus 12 -1, 9 minus 12 -3, 14 minus 12 2. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா O minus E the whole square. ஸ்கொயர் பண்ணினா 4, 16, 16, 0, 1, 9, 4. இப்போ அதுதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா O minus E the whole square ஈயால டிவைட் பண்ணணும். 4 டிவைடட் பை 12 கால்குலேட்டர்ல போட்டீங்கன்னா 0.333 அப்படி போயிட்டே இருக்கும், அதை ரவுண்ட் பண்ணிடுங்க. அடுத்து 16 டிவைடட் பை 12, 16 டிவைடட் பை 12 வந்து 1.333 வரும். அடுத்தது அகைன் 16 டிவைடட் பை 12 வந்து 1.333 வரும். 0 டிவைடட் பை 12 வந்து 0, 1 டிவைடட் பை 12 அது வந்து கால்குலேட்டர்ல போட்டீங்கன்னா 0.083 வரும். 9 டிவைடட் பை 12 வந்து 0.75, 4 டிவைடட் பை 12 ஆல்ரெடி மேல போட்டிருக்கோம் 0.333.
ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 4.165 அப்படின்னு கிடைக்கும். சரி, இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா கை ஸ்கொயருக்கான ஃபார்முலா தெரியும். which is sigma o minus e the whole square divided by e. ஸோ அதோட வேல்யூ தான் இங்க வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் 4.165. இதுதான் நம்மளோட கால்குலேட்டட் வேல்யூ. இதுதான் கால்குலேட்டட் வேல்யூ. ஓகே, அப்போ அடுத்தது டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் தெரியணும். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார்முலா n-1 ஆல்ரெடி கொடுத்துருக்கிறேன். இங்க n வந்து 7, அப்போ 7 - 1 6, 7 - 1 வந்து 6. ஸோ 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்துக்கு டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். ஸோ டேபிள் வேல்யூ ஃபார் 5% லெவல், எதுவுமே சொல்லலாம் 5% லெவல் 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்துக்கு பார்க்க போறேன். ஸோ இதுதான் கை ஸ்கொயர் டேபிள். இதுல வந்து 5% லெவல்ன்றது இதுதான் 5% லெவல். நம்மளுக்கு தேவையான வந்து 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு 12.592. இதுதான் நம்மளோட டேபிள் வேல்யூ. ஸோ டேபிள் வேல்யூ என்ன வந்துச்சு 12.592. இதுதான் நம்மளோட டேபிள் வேல்யூ. ஸோ நம்ம கால்குலேட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை ஸ்கொயர் வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணோம் 4.165 கால்குலேட் பண்ணோம். பட் இது டேபிள் வேல்யூ விட சின்னதா இருக்கு 12.592. So that calculated value is less than the table value. Therefore, we accept the null hypothesis. We accept the null hypothesis H0. அவ்வளவுதான் இந்த சம்மோட ஆன்சர்.